கவுண்டமணி வந்து வெளியில வந்து கரடு முரடான ஆளு அப்படின்னு பேசுவாங்க. ஆனா கவுண்டமணிட்ட பழகி பார்த்தவங்களுக்கு தெரியும், கவுண்டமணி வந்து ஒரு பலாப்பழம் மாரி. வெளியில பார்த்தா முள்ளா கரடு முரடு மாரி இருக்கும். ஆனா உள்ள அத உரிச்சு சொலையா எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, அவ்வளோ சுவையா இருக்கும். அவ்வளோ அதாவது இன்டெலிஜென்ட். அதாவது வந்து ஒரு ஒரு காமெடி நடிகன் இவ்வளோ புத்திசாலியா அப்படின்னா, அந்த 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 அளவுக்கு அதை நம்ம எதிர்பார்க்கிறத விட பல மடங்கு புத்திசாலியா இருப்பார். பல மடங்கு பார்த்தீங்கன்னா, அந்த கமெண்ட் அடிக்கிறது பார்த்தீங்களா, அந்த கிண்டலா கமெண்ட் அடிப்பார். அவர் ஹியூமன் நேச்சரே பார்த்தீங்கன்னா, யாரா இருந்தாலும் ஜாலியாக கமெண்ட் அடிச்சு விட்டுவார். கடன்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறார், நக்கலாக பேசுறது, நையாண்டியாக பேசுறது, இதெல்லாம் அதாவது யாராலையுமே அவ்வளோ டைமிங்கில் கமெண்ட் அடிக்க முடியாது. அப்படி பிரமாதமாக பண்ணுவார் கவுண்டமணி. அவர் அவர் அவருடைய துணைவியார் வந்து ரொம்ப நேசிச்சார். அவர் துணைவியார் கல்யாணம் பண்ணதுக்கப்புறம், அதாவது நம்ம மனைவி தான் எல்லாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது பார்த்தீங்களா, சில கணவனுக்கு தான் அது வரும். அதாவது வந்து மனைவியை தாண்டி நம்ம போகக்கூடாது, மனைவி சொல்கிறது தான் வீட்டில் அப்படின்னு நினைப்பாங்களா, அந்த மாதிரி வந்து மனைவி மேலே அன்பா மனைவிகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்து வச்சிருந்தார்.